நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக இறைவனும் இசையும் என்ற மாபெரும் இசைப்பேழைக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது கர்நாடக சங்கீதத்தின் மேளகர்த்தா ராகத்தின் 26வது ராகமான சாருகேசி. இந்த சாருகேசி ராகம் என்பது எல்லா குணநலன்களையும் இந்த ராகத்தில் கொண்டு வந்து விடலாம். ஏனென்றால் 7 சுரங்களையும் உள்ளடக்கியது. இதனுடைய ஆரோகணம் சரிகமபதனி, அவரோகணம் சனிதபமகரி. இப்படி ஆரோகரனும் அவரோகரனும் சேர்ந்து 7 சுரங்களையும் உள்ளடக்கி இருக்கும் ராகம் என்பதால் இது கருணை, அன்பு, பரிதாபம் எல்லா விதமான நிலைகளையும் இந்த ராகத்தில் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ராகம்தான் இந்த சாருகேசி. தமிழ் திரையிசையில் இதற்காக மிக பழமையான பாடல்கள் மிக அதிகமாக பிரபலமடைந்துள்ளன. அந்த பாடல்கள் எவை என்பதை பார்ப்போம். அதற்கு முன் இந்த ராகம் என்பது இதயத்துக்குரிய ராகமாக சொல்லப்படுகிறது. இந்த இதயத்துக்குரிய ராகத்தை இதை கேட்பதால் நம்மளுக்கு இதய சம்பந்தமான நோய்கள் குணமாகின்றன என்று மருத்துவ உலகம் சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த ராகத்தில் முதலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த பாடல்தான் மன்மத லீலையை வென்றார். அதன் பின் வசந்த முல்லை போலே வந்து என்ற ஒரு வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா. பின்பு கந்தன் கருணை என்ற படத்துக்காக ஒரு ஆன்மீக உணர்வையும் இந்த பாடல் கொடுப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இதன் பின் இளையராஜா அவர்கள் வரவுக்கு பின் இந்த இசையின் பரிணாமம் பல வேறுபாடுகளை, பல புதிய மாறுபாடுகளை சந்தித்தது. அதில் ரஜினிகாந்த் அவர்களுக்காக இளையராஜா இசையமைத்த பாடல் தளபதி படம். அதன் பின் கமலஹாசன் அவர்களுக்காக இசையமைத்த சிங்காரவேலன் படத்திலிருந்து ஒரு பாடல் இதே ராகத்தில். பாட்டுக்காரன் என்ற படத்துக்காக இளையராஜாவின் இசையில் இதே சாருகேசி ராகத்தில் அரும்பாகி மொட்டாகி பூவாகி போல பொன்னான பூவாயி, அரும்பாகி மொட்டாகி பூவாகி போல பொன்னான பூவாயி, தொடுத்தமான வெளிக்கொண்டு வருவதற்காக இதே ராகத்தை இளையராஜா என்ன பெத்த ராசா என்ற படத்துக்காக கொடுத்திருக்கிறார். கேளுங்கள். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா,
இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா, தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கு. அந்த ஒரு நிமிடம் என்ற படத்துக்காக மீண்டும் இதே ராகத்தில் இளையராஜா வர்ணஜாலம் பேரை சொல்கிறேன் அதில் போதை உள்ளது. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே, சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே. இதன் பின் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் உதயா படத்துக்காக இந்த சாருகேசியிலிருந்து ஒரு பாடல் இதன் பின் ஆதித்யன் அவர்கள் இசையில் சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே, சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே, அமர கதையை கொஞ்சம் அறிந்து வந்து சொல்லுங்களே, வீரமுள்ள ஆம்பிள. சந்திரபோஸ் அவர்கள் இசையமைப்பில் சம்சாரம் அது மின்சாரம் என்ற படத்துக்காக இந்த சாருகேசி ராகம். சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம், அன்பு கொள்ள யாரும் இல்லை எந்த நெஞ்சும் ஈர. அதன் பின் தேவா அவர்கள் தேனிசை தென்றல் தேவா அவர்களின் இசையமைப்பில் நேருக்கு நேர் படத்துக்காக மீண்டும் நட்புக்காக படத்துக்காக தேவா அவர்களின் இசையமைப்பில் இந்த சாருகேசி ராகம். உனக்கு ரோசம் அதிகண்டா மீசக்கார நண்பா, உனக்கு ரோசம் அதிகண்டா, ரோசம் அதிகண்டா, அதை விட பாசம் அதிகண்டா, நம்ம பழகுனத மறக்கலையே, அந்த பருவம் இப்போ கிடைக்கலையே, அந்த காட்சிகள். பரத்வாஜ் அவர்களின் இசையமைப்பில் அட்டகாசம் படத்திலிருந்து பொள்ளாச்சி இளநீரே, இவ்வாறு அநேக பாடல்கள் இந்த எல்லா குணநலன்களையும் வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள் இந்த சாருகேசி ராகத்தில் அமைந்திருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அப்படிப்பட்ட இந்த ராகத்தை நாம் தெரிந்து கொண்டு இது சம்பந்தமான பாடல்களை கேட்கும் பொழுது நமது இதயத்துக்கு நோய் நிவாரணியாகவும் இது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மீண்டும் பொள்ளாச்சி இளநீர நீ வந்தால் என்ன என் கையோட, பதிபத புத்தி வைக்க படிக்கிருக்கா, படப்பட பத்தியத்தில் குறைங்கிருக்கா, மீண்டும் இன்னொரு ராகத்துடன் உங்களை அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களின் இறைவனின் தூதன். பொள்ளாச்சி இளநீர